நண்பர்களே, 20 வயது என்றால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்தான். ஆனால் 30 வயது என்றால் வாழ்க்கை ரொம்பவே சீரியஸ் ஆகிறது. ஏனென்றால் அந்த வயதில் வேலை, உறவு, ஆரோக்கியம் எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கிறது. அதனால்தான் இந்த வயதில் சில தவறுகள் செய்யக்கூடாது என்பார்கள். ஏனெனில் அவை உங்கள் அடுத்த 30 வருட வாழ்க்கையை பாதிக்கலாம். இன்று 30 வயதில் தவிர்க்க வேண்டிய அந்த 10 முக்கிய தவறுகளைப் பற்றி பேசலாம் வாருங்கள். முதலாவது, உடல் நலத்தை புறக்கணிப்பது. 30க்கு பிறகு உடல் மாற்றம் ஆரம்பமாகிவிடும். 20 வயதில் இரவு 2 மணி வரை விழித்தாதும் சரியாக இருந்தது, இப்போது ஏன் அது சாத்தியமில்லாமல் போனது என்று தோன்ற ஆரம்பிக்கும். உடல் நலம்தான் எல்லாவற்றிற்கும் அடித்தளம். உடல் நலம் பாதிக்கப்பட்டால் நம்மால் எதுவும் செய்ய முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் ஒரு 30 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். நல்ல உணவு சாப்பிடுங்கள். பதப்படுத்தப்பட்ட உணவை தவிருங்கள். போதுமான தூக்கம் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தூக்கம் இரவில் சீக்கிரமாக உறங்கி காலை சீக்கிரம் எழுந்து அந்த நாளை தொடங்குவதாக இருக்க வேண்டும். காலையில் சூரிய ஒளியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நம் உடலிற்கு மிகவும் அவசியமான ஒன்று. இதை இப்போ செய்துவிட்டால் 40இல் மருந்து தேவைப்படாது. இரண்டாவது, சம்பாதித்ததை சேமிக்காமலும் முதலீடு செய்யாமலும் இருப்பது. பலர் 30 வயதில் நல்ல சம்பளம் சம்பாதிக்கிறார்கள், ஆனால் சேமிக்க மாட்டார்கள். காரணம், இப்போ என்ஜாய் பண்ணாம எப்போ என்ற எண்ணம்தான். ஆனால் உண்மையில் சிறிது தொகையை மாதம் தவறாமல் சேமித்து முதலீடு செய்தால் 40க்கு பிறகு நீங்கள் நிம்மதியாக வாழலாம். உங்கள் பணத்தை வங்கி சேமிப்பு கணக்கில் போடலாம். அது பாதுகாப்பான முதல் படி. அடுத்து, நிலையான வைப்பு, FD. இதில் குறைந்த ஆபத்து, உறுதியான வருமானம் இருக்கும். அடுத்து, மியூச்சுவல் ஃபண்டுகள் நீண்டகால வளர்ச்சிக்கான நல்ல தேர்வாக இருக்கும். அடுத்தது, தங்க முதலீடு, கோல்டு ETF, ஜூவல்ஸ். இது எப்போதும் மதிப்பு குறையாத சொத்து. அடுத்தது, நில முதலீடு, ரியல் எஸ்டேட். நீண்ட காலத்தில் அதிக வருமானம் தரும். அடுத்தது, பங்குச்சந்தை, ஷேர்ஸ். அறிவுடன் முதலீடு செய்தால் உயர்ந்த லாபம் கிடைக்கும். இதில் அதிக ரிஸ்க் இருக்கும். சிறிய தொகைதான் என்ன பயன் என்று நினைக்காதீர்கள். சிறுதுளிதான் பெருவெள்ளமாக மாறும். இன்றே ஒரு சிறிய தொகையிலிருந்தே தொடங்கலாம். பணம் உனக்காக வேலை செய்யட்டும். மூன்றாவது, பிடிக்காத வேலையில் அடிமையாக இருப்பது. சம்பளம் சுதந்திரத்தை வாங்காது, துணிச்சல்தான் வாங்கும். நமக்கு பிடிக்காத வேலையில் நம்மை அடைத்து வைப்பது ஒரு மன அழுத்த சிறைச்சாலை ஆகும். 30 வயது என்பது கரியர் டைரக்ஷனை மாற்றவும் தான், புதிய திறன்கள் கற்கவும் சரியான காலம். எனவே நம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு சரியான வேலையை தேர்ந்தெடுத்து உறுதி செய்வது நல்லது. அல்லது நல்ல தொழில் தொடங்கி முன்னேறலாம். உங்கள் திறமையை மதிக்காத இடத்தில் நின்றுவிடாதீர்கள். திறமைக்கு ஏற்ற சம்பளம் இருந்தால் அது நம் எதிர்காலத்திற்கு உபயோகமாக இருக்குமா என்று யோசித்து அந்த வேலையை தொடருங்கள். நான்காவது, உறவுகளை புறக்கணிப்பது. வேலை, பணம், வாழ்க்கை எல்லாம் பிஸியாக இருக்கலாம். ஆனால் குடும்பம், நண்பர்கள், உறவுகளை புறக்கணிக்காதீர்கள். நம்மை நினைத்து நம்மிடம் பேச ஒரு சில பேர்தான் இருப்பார்கள். அவர்கள்தான் நம்முடைய உண்மையான செல்வம். ஒரு கால், ஒரு மெசேஜ், ஏதாவது ஒன்றை உங்களுக்கு நெருக்கமான உறவுகளுக்கு பண்ணுங்கள். அந்த ஒரு மெசேஜ், கால் இல்லாமல் எத்தனை பேர் நமக்கென்று ஒருவர் இல்லையே என்று ஏங்குகின்றனர். உறவுகள்தான் வாழ்க்கையின் ரியல் ஸ்ட்ரென்த். அதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் டாக்ஸிக் உறவுகளை தள்ளியே வையுங்கள். அது உங்களுக்கு மன அழுத்தத்தையே கொடுக்கும். ஐந்தாவது, சுய பரிசோதனை செய்யாமல் இருப்பது. நீங்கள் பிஸியாக இருக்கலாம், ஆனால் செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் இருந்தால் அதே தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வீர்கள். தினமும் சில நிமிடம் உங்கள் வாழ்க்கையை சிந்தியுங்கள். என்ன நன்றாக போகிறது, என்ன தவறு என்று சுய பரிசோதனை செய்யுங்கள். சுய பரிசோதனை இல்லாத வாழ்க்கை ஒரு ஆட்டோ மோட் வாழ்க்கை மாதிரிதான், ஏதோ இயந்திரம் போல ஓடிக்கிட்டு இருக்கும். ஆறாவது, சோஷியல் மீடியாவால் பாதிக்கப்படுவது. இன்ஸ்டாகிராமில் யாரோ லக்ஸரி லைஃப் வாழ்கிறார்கள் என்று பார்த்து துயரம் கொள்ளாதீர்கள். அது அவர்களின் வாழ்க்கை முறைக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் சேமிக்கும் இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் போல ஆடம்பர செலவுகளை செய்ய நினைத்தால் அது உங்களை ஆபத்தான நிலையில் நிறுத்திவிடும். எனவே உங்களிடம் என்ன இருக்கிறது, நம் வாழ்க்கைக்கு எது சரியாக இருக்கும் என்று யோசித்து செயல்படுங்கள். எனவே ரியல் லைஃப் வேறு, சோஷியல் மீடியா லைஃப் வேறு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆஃப்லைன் வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் அதுதான் உண்மையான வெற்றி. ஏழாவது, மனநலத்தை கவனிக்காதது.
மனநலத்தை கவனிக்காமல் வாழ்ந்தால் உடல் வலிமை இருந்தாலும் வாழ்க்கை சோர்வு மற்றும் மன அழுத்தத்தில் மூழ்கும். மனதை கவனிப்பது நமது வாழ்க்கைக்கு உண்மையான சக்தியையும் சந்தோஷத்தையும் தரும். வேலை ஸ்ட்ரெஸ், குடும்ப பிரச்சனை, பணம் பற்றிய கவலை எல்லாம் சேரும் வயது இது. ஆனால் மனநலத்தை புறக்கணித்தால் அது உடலுக்கும் பாதிப்பு தரும். உங்கள் மனதுக்கு ஓய்வு கொடுங்கள். தேவையெனில் ப்ரொஃபஷனல் உதவி எடுங்கள். மனநலம்தான் அமைதியின் கதவு. மனம் அமைதியாக தடுமாறாமல் இருந்தால் அடுத்து நம் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று பொறுமையாக யோசிக்கும் திறனும் வந்துவிடும். 8வது, அதிக பாதுகாப்பாக இருப்பது. 30 வயதில் பலர் இப்போதே ஸ்டேபிள் ஆகணும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் ஸ்மால் ரிஸ்க்ஸ் தான் பெரிய மாற்றம் தரும். புதிய ஸ்கில் கற்றல், அதாவது புதிய திறமைகளை வளர்த்துக் கொள்வது, சிறிய பிசினஸ் முயற்சி, புதிய நகரம் செல்லுதல், இதெல்லாம் முயற்சி செய்யலாம். அது நமக்கு புது அனுபவங்களை தரும். அந்த அனுபவங்களே ஒரு சில முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். ஒரே வாழ்க்கைதான், அதை சேஃப் ஜோனில் மட்டும் வீணாக்காதீர்கள். ரிஸ்க் இல்லை என்றால் ரஸ்க் இல்லை. உங்களுக்கு புரியும் என்று நம்புகிறேன். 9வது, மற்றவர்களை ஒப்பிடுவது. ஒவ்வொருவருக்கும் டைமிங் வேறுபடும். ஆகையால் யாரையும் யாரோடும் ஒப்பிடாமல் உங்களுக்கு என்ன வருகிறதோ அந்த துறையில் நீங்கள் முன்னேறுவதற்கு என்ன வழி என்று பார்த்து முயற்சியுங்கள். உங்கள் பாதை தனித்துவமானது. அதில் நடப்பதுதான் வெற்றி. ஒரு சில நேரங்களில் நம்ம தனித்துவம் கை கொடுக்காமலும் போகலாம். ஆகையால் அதற்கும் தயாராக இருக்க வேண்டும். 10வது, நேரம் இருக்கே என்று நினைப்பது. இன்னும் டைம் இருக்கு என்று நினைத்துக்கொண்டே காலம் கழிப்பது என்று இப்போ செய்ய வேண்டிய விஷயங்களை நாளைக்கு தள்ளாதீர்கள். ஃபிட்னஸ், கெரியர், ஃபேமிலி எதுவாக இருந்தாலும் இன்று ஆரம்பியுங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன் மரம் நட்டது சிறந்ததாக இருக்கலாம். ஆனால் இன்றே நட்டாலும் அது எதிர்காலத்தில் சிறப்பானதுதான். 30 வயது என்பது வாழ்க்கையின் மிக சக்தி வாய்ந்த தசாப்தம். ஆனால் அதை விழிப்புணர்வுடன் வாழ்ந்தால்தான் அதன் அர்த்தம் தெரியும். இந்த 10 தவறுகளை தவிர்த்து விட்டால் உங்கள் 40, 50 எல்லாம் நிம்மதியாக இருக்கும். இன்று தொடங்குங்கள். சிறிய மாற்றங்கள் நாளைய பெரிய வெற்றியாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்வோம். நன்றி நண்பர்களே.